ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துடலாம். சூர்யா சார் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழையதான் மாறிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஒரு மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நந்தினி ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாளா ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழவே இல்லை. ஏன் சும்மா ஒரு ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சவங்களா கூட வாழவே இல்லை ரெண்டு பேருமே. ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று அவங்கவுங்களுக்கு பண்ணதை பார்த்தே ரெண்டு பேருக்கு அன்பு வந்துருச்சு. இதனால நம்ம நந்தினி சூர்யா சார் லைஃப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால அருணாச்சல ஐயா கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ கேளு நந்தினி, உனக்கு இல்லாத உரிமையா நீ கேளு, நான் இது தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அருணாச்சல ஐயா. சூர்யா சார் லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவரே இவ்வளோ மாற்றமா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் அவர் மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி அருணாச்சலையை கேட்க, அது நான் சொல்றேன், ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் நந்தினி சொல்றேன், இதை நீ எப்படி எடுத்துக்கிறது அது உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பெரிய கதையா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா நந்தினி, சூர்யா அவன் லைஃப்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணா, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஏழ்மைன்றதுனால சுந்தரவழிக்கு சுத்தமா அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டான். ஆனால் சுந்தரவல்லி எப்படியாச்சும் அவளை இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு கேஸில் திருட்டு கேஸில் மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் விபச்சார கேஸில் மாட்டி விட்டு அந்த பொண்ணை சம்மந்தமே இல்லாமல் மாட்டி விட்டதுனால அந்த பொண்ணை ஜெயிலுக்கு போயிட்டு, அதனால் சூர்யா ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான். சரி எப்படியாச்சும் அந்த பொண்ணை கெட்ட பேர் எடுக்க வைக்கணுன்றதுக்காக தான் விபச்சார கேஸும் திருட்டு கேஸும் சொல்லிட்டு ரெண்டத்தையுமே சுந்தரவல்லி அவன் மேலே போட்டான். ஆனால் சூர்யா ரொம்ப ரொம்ப நம்பினா, இல்லை என்னோட லவ்வர் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப போறான்னா. ஆனால் கடைசியில் உண்மையெல்லாம் தெரிய வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஜெயிலே தூக்குமாட்டி செத்துருச்சு நந்தினி. அதனால மட்டும்தான் அவன் இந்த மாதிரிலாம் மாறிட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுந்தரவல்லி தான். அவங்க அம்மா மேல இவ்வளோ வெறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் சுந்தரவல்லி தான். ஏன்னா அதுக்கப்புறம் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான் சுந்தரவல்லி, இந்த மாதிரி நான் தான் அந்த பொண்ணு அனுப்புனா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் வெளியே வரவும் தான் சூர்யா பேசுறதும் கிடையாது. குடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆயிட்டான். ஏன்னா அவன் அடிக்ட் ஆனது தப்பே இல்லை. நான் உயிருக்குயிரா லவ் பண்ண பொண்ணு செத்து போயிடுச்சு, இப்படி ஒரு கேஸ்ல உள்ள போயிடுச்சு அப்படின்னு தன்னோட அம்மாவே இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா யாரால தான் நந்தினி தாங்க முடியும். அதனாலதான் அவன் இந்த மாதிரிலாம் மாறினதுக்கு காரணமே சுந்தரவல்லி மட்டும்தான். ஆனால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு வரான் அப்படின்னு சொல்லுமே நம்ம நந்தினி கேட்டமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் சூர்யா சாருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சோக கதை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சையா, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.